நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேனக்கிழங்கு சாப்ஸ். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து சேனக்கிழங்கு ஸ்லைஸாக வெட்டி வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, லைட்டாக உப்பு போட்டு நல்லா அரை வேக்காடு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் நசுக்கி பார்த்தாவே தெரியும். அதை ஒரு அரை வேக்காடு வெந்திருந்தால் போதும், நல்லா வேகணுங்கிற அவசியம் இல்லை. வெந்தோடனே அது ஒரு குண்டாவில் கொட்டி வச்சுட்டு, இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இது நாளையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நைஸாக அரைக்கணும், ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு அரைச்சிட்டு அதை அந்த சேனக்கிழங்குல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட நான் மிளகாத்தூள் வந்து இன்றைக்கி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் அது கூட கொஞ்சம் கலர் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். கலர் பொடி கொஞ்சம் சேர்க்கும்போது இந்த கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா இதாகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு இதை வந்து நம்ம உடனே செஞ்சோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிங்கன்னா நல்லா இதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஊற விடுங்க. பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சிட்டு திறந்து பாருங்கள். திறந்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். ஊறின சேனக்கிழங்கு வந்து அப்படியே வச்சுட்டு அடுத்து அதே பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஏலக்காய் வந்து ஒரு 2-3 ஏலக்காய் வந்து கொஞ்சமாக பிச்சு போட்டு அது கூட கொஞ்சம் புதினா இலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. 3ஐயும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம அந்த கலந்து வச்சுருக்கோம்ல சேனக்கிழங்கு அதை எடுத்து அந்த பேனில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நல்லா சிம்லேயே வச்சு அது நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால் சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சேனக்கிழங்கு சாப்ஸ் வந்து தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் ட்ரை மாதிரி ஆகணும். இந்த பச்சை வாசல்லாம் மிளகாத்தூள் வந்து பச்சை வாசல்லாம் போய் நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே வந்து வேகணும். இன்னும் அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிருக்கும். அதை லைட்டாக அடி பிடிச்சிருக்கும். அதை நல்லா அடியிலெல்லாம் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அது கூட கொஞ்சம் மல்லித்தழை இருந்துச்சுன்னா அது போட்டு தூவி இறக்கிக்கோங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.